ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் 25, 2025. உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் திருநாளின் பன்மடங்கு வாழ்த்துக்கள். எந்த தர்மத்திலாகட்டும் பண்டிகை நாட்கள் அனைத்துமே உயர்ந்தவையாகும். இவை சில நினைவார்த்தமான விஷயங்களை உள்ளடக்கியிருக்கின்றன. எந்த தர்மத்திலாகட்டும் ஒவ்வொரு தர்மத்திலும் அவதரித்த மிக உயர்ந்த ஆத்மாக்கள் சில நல்ல விஷயங்களை சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்து விட்டு சென்றார்கள். அவர்களிடம் தூய்மை தன்மையின் சக்தி இருந்தது. அதனால்தான் அவர்களது தர்மம் முன்னேற்றமடைந்தது. இயேசு கிறிஸ்து அவர்கள் உபதேசம் செய்தார். பலரும் அதனை பின்பற்றினார்கள். தர்மம் வளர்ச்சியடைந்தது. அவர்கள் அரசாட்சியும் பெற்றார்கள். இன்றைய நாளில் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் இதயபூர்வமான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். உங்களது வாழ்க்கை சரளமானதாக இருக்கட்டும், மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கட்டும், ஆனந்தத்தால் நிறைந்திருக்கட்டும். உங்களது குடும்பத்தில் அன்பு நிலவட்டும், வெற்றி உங்களது பாதங்களை முத்தமிடட்டும். இவையே எமது சுப விருப்பங்களாகும். பண்டிகைகள் ஒவ்வொரு வருடமும் வரவே செய்கின்றன. ஆனால் அந்த பண்டிகைகளை பாரம்பரியமாக எப்படிப்பட்ட சடங்கு சம்பிரதாயங்களை வழி வழியாக கடைபிடித்தார்களோ அவ்வாறே நாம் கொண்டாடுகிறோம் என்றால், உதாரணத்திற்கு கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு கிறிஸ்மஸ் மரம் அலங்கரித்தாகிவிட்டது. சாண்டா கிளாஸ் வந்தார், பரிசுகளை பகிர்ந்தளித்தார், மகிழ்ச்சியை கொண்டாடினோம். இவ்வாறு நாம் பண்டிகைகளை கொண்டாடுகிறோம் என்றால் சரிதான், ஒரு நாளைக்கு கொண்டாடினோம். ஆனால் முழு வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமானதாகும். பரிசுகளை பகிர்ந்தளிப்பது என்பதும் அனைவருக்கும் மகிழ்ச்சியை பகிர்ந்தளிப்பதே உள்நோக்கமாகும். நாம் பகவானுடைய குழந்தைகள். ஒருவர் மற்றவருக்கு மகிழ்ச்சியை பகிர்ந்தளித்து கொண்டே செல்வோம், வள்ளலாக இருப்போம். மனித வாழ்க்கையின் ஒரு நல்ல குறிக்கோள் என்னவென்றால், நாம் எப்போதும் கொடுக்கக்கூடியவராக, வள்ளலாக இருக்க வேண்டும். வேண்டக்கூடியவராக இருக்கக்கூடாது. வேண்டக்கூடியவர் ஒருபோதும் நிறைந்தவராக இருப்பதில்லை. வேண்டக்கூடியவர்கள் ஒருபோதும் திருப்தி அடைவதும் இல்லை. ஏனென்றால் வேண்டக்கூடிய பழக்கம் என்பது திருப்தி அடைவதே இல்லை. மேலும் வேண்டக்கூடிய விஷயங்கள் கிடைக்காவிட்டால் மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே பண்டிகை நாளான இன்று சூக்ஷ்மமான உறுதியான ஒரு எண்ணத்தை வைப்போம். நான் பிறருக்கு கொடுத்து கொண்டே செல்ல வேண்டும். எதையும் வேண்டக்கூடாது. யார் வள்ளலாக இருப்பார்களோ அவர்களுக்கு எந்த விதத்திலும் எந்த குறையும் அனுபவமாகாது. நமது பாரத கலாச்சாரமே அவ்வாறுதான் இருந்தது. அது இன்றளவும் சிறிது இருக்கிறது. அதாவது, யார் நமது வாசலுக்கு வந்தாலும் அவர்கள் வெறுங்கையோடு செல்லக்கூடாது. முந்தைய காலகட்டத்தில் பசியோடு இருக்கும் ஒருவருக்காவது உணவு வழங்கிவிட்டுதான் குடும்பத்தவர்கள் உணவு அருந்தினார்கள். அதனால் அவர்கள் எப்போதும் நிரம்பி இருந்தார்கள். பிறருக்கு உண்ண கொடுக்கக்கூடிய, பிறருக்கு வழங்கக்கூடிய அந்த பழக்கமானது மிகுந்த சுகத்தையும் தனிப்பட்ட ஆனந்தத்தையும் வழங்கக்கூடியதாகும். எனவே நாம் அனைவரும் மகிழ்ச்சியால் நிறைந்த வாழ்க்கையை எவ்வாறு வாழ்வது? இந்த கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மிகுந்த இனிமையானவராகவும் இருக்க வேண்டும். பாபா நகைச்சுவையாக கிறிஸ்மஸ் நாளை கிஸ்மிஸ் நாள் என்று கூறியதுண்டு. அதாவது, பாபா நம்மை கிஸ்மிஸ் பழத்தை போன்று இனிமையானவர்களாக ஆகிவிடுங்கள் என்கிறார். நமது இனிமையான சுபாவம், சரளமான சுபாவம் பிறருக்கு அவசியம் பிரியமானதாக இருக்கும், அவசியம் பிடிக்கும். ஒரு மனிதர் எந்த அளவிற்கு இனிமையாக இருப்பாரோ, மிகுந்த பணிவானவராகவும் இருப்பாரானால் அவர் அனைவருக்குமே அவசியம் பிரியமானவராக இருக்கிறார். நாம் பிறருக்கு ஏதாவது விஷயங்களை கூற வேண்டியிருந்தாலும் கூட நாம் இனிமையாக கூற கற்றுக்கொள்வோம். நாம் சில நேரங்களில் சில அவசியமான படிப்பினைகளை பிறருக்கு கூற வேண்டியிருக்கிறது. நமது குடும்பங்களிலாகட்டும், நமது எந்த குழுக்களிலாகட்டும், யாரோ தவறு செய்கிறார் என்றால் அவருக்கு நாம் அவசியம் திருத்தங்களை கொடுக்க வேண்டும். ஆனால் அதனை இனிமையாக பேச கற்றுக்கொள்வோம். அதன் மூலம் நமது குடும்பங்களில், நமது குழுக்களில் ஒற்றுமை, அன்பு நிலையானதாக இருக்கும், மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். மாறாக நாம் அகங்காரத்திற்கு வசப்பட்டு கோபப்பட்டு பேசுவோமானால்
தலைகீழான வார்த்தைகளை பேசுவோமானால் குடும்ப சூழல், குழுவின் ஒற்றுமை பாதிக்கப்படும். ஒருவர் மற்றவர் மீது வெறுப்பு தான் ஏற்படும். அந்த குடும்பம் நிறைந்த ஒரு குடும்பமாக ஆவதில்லை. அங்கே நல்ல அதிர்வலைகளும் இருப்பதில்லை. எனவே இந்த பண்டிகை நாளில் உயர்ந்த சில தாரணைகளை தனக்காக நிர்ணயித்துக் கொள்வோம். அப்போதுதான் பண்டிகை கொண்டாடுவதற்கான அர்த்தம் இருக்கும். இன்றைய நாளில் சாண்டா கிளாஸ் பரிசளிக்கிறார். ஆனால் இந்த பண்டிகை நாளும் நமக்கு பரிசாக வந்திருக்கிறது. நாமும் பிறருக்கு மகிழ்ச்சி, அன்பு, என்னுடையவர்கள் என்ற உணர்வு ஆகிய பரிசுகளை பகிர்ந்தளிப்போம். அப்போது இந்த பண்டிகை நமக்கு மிகுந்த நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். ஓம் சாந்தி.